ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் போண்டா எப்படி சுடுறதுதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோதுமை மாவு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 2 பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்புங்க. நான் பச்சை மிளகா 2 தான் எடுத்திருக்கேன். அதனால் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் வேண்டாட்டி போடாமையும் விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா, பல்லாரி, மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவை வந்து நல்லா போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க. நம்ம ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா பக்குவமாக வந்துடும். மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போண்டா. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சின்ன சின்ன போண்டாவாக வர மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை விட பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த போண்டாவில் வந்து நம்ம பேக்கிங் சோடா, கடலை மாவு, அரிசி மாவு எதுவுமே சேர்த்துல, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து லைட்டாக செவந்து வந்ததையும் எடுக்கக்கூடாது, நல்லா செவந்து வரணும். இப்போ போட்டதையும் கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டோம்னா நம்ம திருப்பி திருப்பி விடும்போது போண்டா வந்து நல்லா வெந்து வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்து கருகுன மாதிரி ஆயிரும், உள்ளேயும் வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு பக்குவமாக பார்த்து எடுக்கணும். இப்போ நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து எல்லா போண்டாவை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ மறுபடியும் அடுத்த பேட்ச் மீதம் இருக்கிற மாவுலேயும் நம்ம போடுறோங்க. இந்த போண்டா வந்து நீங்கள் நார்மல் போண்டா சாப்பிட்றத விட இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டாது. அந்த போண்டா ஒரு 4 அணு சாப்பிட்டிங்கனாவே ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போண்டா அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு வரும். நம்ம 1/4 கிலோ மாவில் வந்து 3-4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ பாதி வெந்துருச்சு போண்டா. இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம போண்டா வந்து ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய போண்டா இந்த கோதுமை போண்டாங்க. நல்ல ஹெல்த்தியான போண்டா தான். இந்த போண்டா வந்து நமக்கு ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, தயிருக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் இந்த போண்டா போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து போண்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஈவினிங் வந்து போண்டாவும் இன்றைக்கி வர டீயும் தான் வச்சு சாப்பிட்டோம். போண்டா வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு போண்டா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். போண்டா வந்து நம்ம எடுத்து அப்படியே பிச்சு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குங்க. இது நல்லா சூடாக இருக்குது. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. இது வந்து நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் சூப்பராக இருக்கும். நார்மல் போண்டாவை விட இதில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டிஷ் செய்யலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.